திவாலி ஷாப்பிங் 2025 வித் மை கியூட் பேபி அகையாளர் பார்க்கலாமா? எப்பவுமே ஏதாவது பண்டிகைனா துணி எடுக்க வண்ணாரப்பேட்டைக்கு தான் ஃபேமிலியா போய் துணி எடுப்போமே. பட் இந்த வாட்டி அகையாளன் ரொம்ப குட்டி பாப்பா. அது மட்டும் இல்லாம மாசம் ஏற சும்மாவே அழுகுறான். தொட்டது நட்டத்துக்குலாம் அழ ஆரம்பிக்கிறான். அதனால எதுக்கு அவனையும் கஷ்டப்படுத்திட்டு நம்மளும் கஷ்டமாகணும்னு சொல்லிட்டு வீட்டு பக்கத்துல இருக்க கடைக்கே வந்துட்டோம். அகையாளனுக்கு ஃபர்ஸ்ட் போன உடனே ட்ரெஸ் சூப்பரா செட் ஆயிடுச்சு. ஆனா தேஜஸ்டிக் வந்து அவ கேட்கற மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வந்தோம். கிடைக்கவே இல்லை அவ கேட்கற மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு கடையில வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. அவளுக்கு சைஸ் எல்லாம் ஃபிட்டா இருக்கான்னு சொல்லி ஃபிட் செக்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்து பரத்துக்கும் அங்கே பார்த்தோம், அங்கே செட் ஆகலை. அதுக்கப்புறம் பரத்துக்கு வந்து இன்னொரு தடவை வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்னோட ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப். அதனால வீடியோ எடுக்க முடியல. அதை வந்து அண்ட் எனக்கு வந்து ஊட்டியில் எடுத்துட்டேன். நான் ஊட்டிக்கு போயிருந்தப்போ எனக்கு வந்து பிடிச்சிருந்தாங்க. அப்படி தாங்க என்னோட தீபாவளி பர்ச்சேசிங் முடிச்சாச்சு. அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வேற என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறேன். பசங்க 2 பேரையும் வச்சுட்டு சமாளிக்க முடியல. வீட்டில் ஒர்க்கு, இவங்களை பார்த்துக்கிறது, அதுவே வந்து என்னன்னு தெரியல. அடிக்கடி ஜோன் அவுட் ஆயிடுறேன். ஏதோ வீடியோ எடுக்கணும், ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. வீடியோ போடாமலேவும் இருக்கக்கூடாது. தீபாவளி வேற வருது, ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு வீடியோ கூட போடலையேன்றதுக்காக இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தீபாவளிக்காவது ஒரு ஃபுல் எனர்ஜியோடு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு வீட்டில் எல்லாரும் இருப்பாங்க. எல்லாரும் நம்மளை கொஞ்சம் பேம்பர் பண்ணி பார்த்துப்பாங்க. பசங்களே இல்லை, என்ன சொல்றேன், என்ன பேம்பர் பண்ணி பார்த்துப்பாங்க. இந்த வேலை செய்ய விடாமன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பை காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ ஸ்டே டியூன்ட் வித் #love.